வணக்கம். இன்றைய பதிவு நல்ல குண்டானவங்க சீட்டு 55 இன்ச்சு சீட்டு 49 இன்ச்சு இடுப்பு, ஏன்னா அந்த சைஸ் போட போகிறோம். இப்போ வந்து இடுப்பும் சீட்டுக்கும் ஷேப் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 6 இன்ச்சு வித்தியாசம் இருக்கணும், அந்த 6 இன்ச்சு வித்தியாசம் கரெக்டாக இருக்குது. ஆனால் சுற்றளவு அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு பேண்ட் எப்படி வெட்டி தைப்பது அப்படிங்கிறத இப்போ வரைபடம் போட போகிறேன். வாங்க போடலாம். உயரம் 38, இடுப்பு 49, சீட்டு 55, பாட்டம் 21. இப்போ உள்கல் அளவு எடுக்கிற அதை நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். வாங்க. இப்போ இடுப்பட்டிக்காக நம்ம மேலே 1 இன்ச்சு போடுவோம். உயரம் கீழே 2 இன்ச்சு போட்டு சைடு நேர்கோடு, இடுப்பு கோடு, பாட்டம் மடிப்பு கோடு. இப்போ மேலே இருந்து பொந்திறக்கம் வந்து செட் 4 ஒரு பாகம் 13.25 ப்ளஸ் 2 15.25. உயரம் 2 இன்ச்சு குறைவாக இருக்கணும், 1 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு மைனஸ் அரை, அப்போ 15.25 வருது பொந்திறக்கம். பொந்திறக்க கோடு ஷீட் 12 ஒரு பாகம், ஷீட் 12 ஒரு பாகம். ஷீட் கோடு. அப்புறம் மீதி இருக்கிறது உள்கா 11 23 வருது, 11 1 இன்ச்சு போட்டால் போதும். ஏன்னா உயரம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஏற்ற வேண்டாம், அதனால் இங்கே இருந்து 1 இன்ச்சு போட்டுக்கலாம். இப்போ குறுக்களவு ஷீட் 4 ஒரு பாகம் 13.25 ப்ளஸ் 2 15.25. அதே அளவு மேலே போட்டு இங்கே ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே வந்து இங்கே 16 ஒரு பாகம் 55 16 ஒரு பாகம் 3.1 மைனஸ் 3/4 2.25.1. அப்போ மொத்தத்தில் மத்தி 18 இருக்கு, 9.25 இங்கே 9.25 இங்கே 9.25. போட்டு நேர்கோடு கிரீஸ் லைன். இப்போ அந்த குண்டா இருக்கிறதுனால அந்த பேலன்ஸுக்காக இங்கேருந்து 1 இன்ச்சு விளக்கணும். ஃப்ரண்டில் கொண்டாந்து இதிலேருந்து ஷேப் போட்டுட்டு இங்கே கால் பாட்டம் இதிலேருந்து இங்கே கால் பாட்டம் வச்சு இந்த 16 ஒரு பாகம் மைனஸ் அரை வச்சுருக்கிறதுக்கு நேர்கோடு முட்டு லூஸு, நேர்கோட்டில் வர்றது முட்டு லூஸு. இப்போ இங்கே எவ்வளோ வருது 6.5, இங்கே 6.5. போட்டு இங்கேருந்து உள்கால் ஷேப் எடுத்துடலாம். சைடில் அதே ஷேப்பு. இங்கேருந்து 4 கிரவுண்ட். இப்போ இடுப்பு அளந்து பார்க்கணும். இப்போ 49 12.25 4 ஒரு பாகம் 3/4 இன்ச்சு தையலுக்கு
12.25 முக்காலும் 13. இப்போ இருக்கிறது 15.25 இருக்குது. மீதி 2.25 இருக்குது. இந்த 2.25 முதல் டாட் 1 இன்ச்சு 1.25 வச்சுக்கலாம். 1.25 இப்போ பாக்கெட் கிராஸ் பாக்கெட் போட போகிறோம். இங்கே 1.25 போட்டுட்டு இந்த 6.25 மீதி இருக்குது. மத்தி எடுத்துகிட்டு இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு. ஏன்னா ஃப்ளீட் வைக்கும்போது இந்த 2 இடம் ஒரே அளவாக இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக இந்த இடைவெளி வந்து ரெண்டும் ஒரே அளவு இருக்கணும். இந்த ஃப்ளீட் வைக்கும்போது ஃப்ளீட் எவ்வளோ வைக்கிறோமோ அதில் 3இல் 1 பாகம் கிரீஸ்லேருந்து முன்பாகத்துக்கு வரணும். அப்போ தான் தேய்க்கும் போது அந்த கிரீஸ் வந்து நல்லா தூக்கி நிற்கும். இங்கேருந்து 1 இன்ச்சு உயரம் கீழே மடிப்புக்கு 2 இன்ச்சு. இங்கேருந்து சீட் 4இல் 1 பாகம் ப்ளஸ் 2 உயரம் 40க்கு குறைவாக இருக்கிறதுனால 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு மைனஸ் மீதி இருக்கிறது. அதே மாதிரி குறுக்கள் வரும்போது சீட் 4இல் 1 பாகம் ப்ளஸ் 2 இங்கே 16இல் 1 பாகம் சீட் மைனஸ் 1/2 வச்சுட்டு மத்தி கோடு எடுத்து நேர் கோடு போட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு விலக்கி இங்கே 1/4 போட்டோம். இதுலேருந்து 1/4 போட்டோம் வச்சுட்டு இதுக்கு மத்தி வச்சு நேர் கோடு போடுங்க. போட்டுட்டு ஃப்ளீட்டு இடுப்பு போக மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 2 ஃப்ளீட் வைங்க. 2 ஃப்ளீட் பேண்ட்டு. முதல் ஃப்ளீட்டு 1.25 வருது. 2ஆவது ஃப்ளீட்டு 1 இன்ச்சு. முன்பாகம் முடிஞ்சது. பின்பாகம் போட போகிறோம். இங்கே மத்தியிலேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு இங்கே முன்பாகத்தை தொட்டு வெளியே மார்க் எடுத்து இங்கே 2.5 இன்ச்சு இங்கே 2 இன்ச்சு. ஏன்னா மற்ற பேண்ட்டுக்கெலாம் 1 இன்ச்சு தான் வைப்போம். இதுக்கு இந்த 2 இன்ச்சு வச்சாச்சா அந்த பேலன்ஸ் கரெக்டாக வருது. அதுக்காக நம்ம 2 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து இங்கே ஷேப் எடுத்துட்டு இங்கே 16இல் 1 பாகம் 3.25 ரேஷம் குறைவாக இருக்குது. அதனால் 3.25. இங்கேருந்து சீட்டு 6இல் 1 பாகம் சீட்டு 6இல் 1 பாகம் வச்சுட்டு இடுப்புக்கும் சீட்டு வித்தியாசம் 4இல் 1 பாகம். இடுப்புக்கும் சீட்டுக்கும் வித்தியாசம் 4இல் 1 பாகம் எடுத்து இங்கேருந்து 90 டிகிரி போட்டு இங்கேருந்து பின்பாகம் மேலே 1.5 இன்ச்சு வைங்க. ஏன்னா இது பெரிய பேண்டாக இருக்கிறதுனால நம்ம வழக்கமாக 1 இன்ச்சு தான் வைப்போம். இதுக்கு 1.5 இன்ச்சு வைங்க. வச்சுட்டு இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துடலாம். ஒரு கிரவுண்டு. இப்போ இடுப்பு 4இல் 1 பாகம் 4இல் 1 பாகம் 12.25 ப்ளஸ் 1.5 13.25. இப்போ இங்கேருந்து சீட் 4இல் 1 பாகம் 12.25 13.25 ப்ளஸ் 1 14.25. இந்த கிராஸில் அதே 14.25 வச்சுட்டு மேலே வளைவு கொடுத்துங்க ரேஸாக. இங்கேருந்து சைடு ஷேப் எடுத்துக்கலாம். பின்பாகம் பேலன்ஸ் பார்க்கணும். பின்பாகத்துக்கு உள்காலிலிருந்து நேர கிராஸ் கோடு போடுங்க. இப்போ இங்கே எவ்வளோ இருக்கு? 21.25 இருக்கு. அதுக்கு மத்தி 10.5 புள்ளி பாயிண்ட்டு எடுத்து இங்கே இருந்து இந்த பேலன்ஸ் பாருங்க. இப்போ அங்கே எவ்வளோ இருக்கு? 12 இருக்கு. இந்த கிராஸில் 12 இந்த இடத்துல வருதோ
போட்டுட்டு இங்கே இருந்து இந்த முட்டு பேலன்ஸையும் பார்த்துங்க. முட்டு 14.5 இருக்குது, அதுக்கு மற்ற 7.25. இந்த 7 இருந்து இங்கே பாட்டத்துக்கு எவ்வளோ இருக்குது? 14.25 இருக்குது. இங்கே 14.25 கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே இருந்து இப்போ இங்கே இருந்து முட்டுக்கு ஷேப் எடுத்துடலாம். இது சைடு ஷேப், பின்பாகம் சைடு ஷேப் எடுத்து இப்போ இங்கே இருந்து நம்ம 1 இன்ச்சு வச்சு பாட்டத்துக்கு வச்சோம்னா நேர்கோட்டில் வருதான்னு பார்க்கணும். பின்பாகம் மட்டி வச்சு இங்கே மேலே 1 இன்ச்சு வச்சு இந்த கோடு போட்டோம்னா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரணும். பாருங்கள், எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்துட்டு அப்போ அந்த பேண்டினுடைய ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பின்பாகம் டாட் போட்டுடலாம். இது 13.25 மத்தி எடுத்து இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு டாட் இருக்கும். 4 இன்ச்சு வச்சுங்க. நம்ம நார்மலாக 4 இன்ச்சு வைப்போம். இது பெரிய சைஸாக இருக்கிறனால ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. சரியா? இன்னொரு தலை சுடியில் இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. முன்பாத்து தொட்டு வெளியே மார்க் எடுங்க. இங்கே சீட் 16 ஒரு பாகம், இங்கே 2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு வச்சுட்டு இங்கே இருந்து 6 ஒரு பாகம், இங்கேருந்து செட் 6 ஒரு பாகம். அப்புறம் இதில் இருந்து இடுப்புக்கும் சீட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கோ அதை 90 டிகிரி போட்டுட்டு மேலே நார்மலாக 1 போடுவோம். இதுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே இடுப்பு 4 ஒரு பாகம் 12.25 ப்ளஸ் 1 13.25. இங்கேருந்து செட் 4 ஒரு பாகம் ப்ளஸ் 1. இங்கே இந்த கிராஸில் அதே அளவு போட்டுங்க. 4 ஒரு பாகம் சீட்டு ப்ளஸ் 1 போட்டுட்டு இதுக்கு மத்தி எடுத்து இங்கே எவ்வளோ வருதோ அதே அளவு இங்கே வச்சு இந்த போட்டுருங்க. அப்புறம் இங்கே இருந்து இதுக்கு பேக் சென்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு இதுக்கும் பேக் கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சு போட்டோம்னா நேர்கோட்டில் வரணும். கரெக்டாக வருது. அதனால் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். சைடு ஷேப் எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், பேண்ட் முடிஞ்சுது, வரைபடம் முடிஞ்சுது. வாங்க உள்ளெல்லாம் போடலாம். இப்போ உள்ளெல்லாம் போட போகிறோம். அதே அளவு தான். உயரம் 38, இடுப்பு 49, சீட்டு 55, பாட்டம் 21. இப்போ உயரம் கீழே மடிப்புக்கு 2 இன்ச்சு. இப்போ பொந்திறக்கம் சீட் 4 ஒரு பாகம் 13.25 ப்ளஸ் 2 15.25. உயரம் 2 இன்ச்சு குறைவாக இருக்குது. 40 இருந்தால் தான் அந்த அளவு. 2 இன்ச்சு குறைவாக இருக்கனால 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். 13.25 ப்ளஸ் 2 15.25 மைனஸ் 1/2 15.25. இது மேலே செட் 12 ஒரு பாகம், செட் 12 ஒரு பாகம். straight line, bottom line, குறுக்களவார். இந்த உள்கால் எவ்வளோ இருக்கு, மத்தி எடுத்துட்டு மேலே 1 2 மட்டும் போட்டப்போ உயரம் உள்கால் குறைவாக வர்றதுனால 1.
இப்போ சீட் 4 ஒரு பாகம் 13.25 ப்ளஸ் 2 ஃப்ளீட் உள்ள பேண்ட்டு 15.25 அதே அளவு செட் 16 ஒரு பாகம் -1/2 3.1 -1/2 3.1. இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? 19 இருக்குது. மத்தி 9.5 அதே அளவு இங்கே 9.5 கீழே அதே அளவு 9. நேர்கோடு போட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு ஃப்ரெண்டை விளக்கணும். அப்போ தான் அது பேலன்ஸ் சரியாக வருது. இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுட்டு பொருட்கிலேருந்து கிராஸ் கோடு. இப்போ இங்கேருந்து கால் பாட்டம், இங்கே கால் பாட்டம் வச்சுட்டு இந்த 16 ஒரு பாம்பும் மத்தி எடுத்து மத்தியிலேருந்து நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் வர்றது முட்டு லூஸ். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.5 இருக்குது. இங்கே 6.5. இங்கேருந்து ஷேப் கொடுத்துருங்க. சைடில் அதே ஷேப்பு. இங்கேருந்து 4 ரவுண்டு. இப்போ இடுப்பு 4 இருப்பாங்க 12.25 முக்கால் இன்ச்சு தையலுக்கு 13 மீது 2.25 இருக்குது. முதல் ப்ளீட்டு 1.25. இந்த பாக்கெட்டு கிராஸ் பாக்கெட்டு இங்கேருந்து 1.25 வச்சுடுங்க. 1.25 வச்சுட்டு 6 வருது. மத்தி எடுத்துங்க. இதிலேருந்து 1.1 2.25 இருக்குது. 1 இன்ச்சு 2ஆவது ப்ளீட்டு என்ன போட்டோம்னா இந்த 2 இடம் ஒரே அளவு வரும். பேண்ட்டு பார்க்கறதுக்கு அளவு இருக்கும். பின்பாகம் போடலாம். இங்கேருந்து மேலே 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. முன்பாகத்தை தொட்டு வெளியே. இங்கே செட் 16 ஒரு பாகம். இங்கே 2.5 இன்ச்சு, இங்கே 2.5 இன்ச்சு. நம்ம வழக்கமாக எல்லா பேண்ட்டுக்கும் 1 இன்ச்சு தான் வைப்போம். இதுக்கு 2.5 இன்ச்சு இப்போ வச்சா தான் அந்த பேண்டினுடைய பேலன்ஸ் கரெக்டாக வருது. அதுக்காக தான் 2.5 இன்ச்சு வைக்கிறோம். ஷேப் கொடுத்துங்க. இப்போ இங்கே இருந்து செட் 6 ஒரு பாகம். (9.1) இங்கே இருந்து இடுப்புக்கும் சீட்டுக்கும் வித்தியாசம் 6 இன்ச்சு இருக்குது. அதை 4 ஒரு பாகம் வச்சுட்டு இங்கேருந்து மேலே 90 டிகிரி. இங்கேருந்து கோடு போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து 1.5 இன்ச்சு வைங்க. நம்ம எல்லா வழக்கமாக 1 தான் வைப்போம். இந்த பேண்ட்டுக்கு 1.5 இன்ச்சு வைக்கலாம். ஏன்னா பெரிய சைஸாக இருக்கிறதுனால 1. இப்போ இடுப்பு 4 ஒரு பாகம் 12.25 ப்ளஸ் 1.5 13.25. இங்கேருந்து லைட்டு பெண்டு கொடுத்து பேக்.
இப்போ இங்கேருந்து சீட் 4 ஒரு பாகம் 13.75 ப்ளஸ் 1 14.75. இந்த கிராஸும் அதே 14.75 வச்சுட்டு இப்போ பின்பாகம் மத்தி பார்க்கணும். இங்கேருந்து இந்த பின்பாகம் மத்தி எவ்வளோ வருது? 21.25 இருக்குது. 10.1. இங்கேருந்து கிராஸ் பாருங்க. இங்கேருந்து எவ்வளோ வருது? 12. இங்கேருந்து அதே 12.1 இந்த இடத்துல வருது. இங்கேருந்து பேலன்ஸ் கொடுத்துருங்க. ஏன்னா பேக்கு அப்போ தான் அந்த பேண்ட் அங்கங்கே திரும்பாது, இந்த ஷேப்பு கரெக்டாக வரும். இதுக்கு ஷேப் கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ முட்டுக்கு எந்த இடத்துல பேலன்ஸ் வருது? 15.25 இருக்கு மத்தி. இப்போ இங்கே எவ்வளோ? 14.5 பேக் மத்திக்கு எடுத்துங்க. இங்கே எவ்வளோ? 14.25 இறக்கால். இங்கே 14.25 இறக்கால். இப்போ சென்ட்ரு பேக் சென்ட்ரு கரெக்டாக வருது. இங்கேருந்து நம்ம பின்பாகத்துக்கு இங்கே இருந்தோம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. நேர பாட்டம் மத்தி பின்பாகம் பாட்டம் மத்தியிலேருந்து நம்ம இப்போ நேர்கோடு போட்டோம்னா பின்பாகம் மடிப்பு கோடு. பின்பாகம் கரெக்டாக வருது. பின் 13.75 இருக்குது. மத்தி எடுங்க. இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு டாட் இருக்கும். 4 இன்ச்சு போட்டு சைடு பார்த்துட்டு ஒரு 8 இன்ச்சு நார்மலாக போடுறதோட 1 இன்ச்சு கூடுதல் வச்சுக்கோங்க. பேண்ட்டு முடிஞ்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சைஸ் வந்ததுன்னா வெட்டி தைச்சி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதெல்லாம் இந்த கணக்கு கொண்டு வரக்க 1 நாள் ஆகிருக்கு. அவ்வளோ கால்குலேஷன் போட்டு சிறப்பாக முடித்து பார்த்துருக்கோம். நல்லா ஃபிட்டிங் நல்லா வரும். நீங்கள் கவலையே படணும். எவ்வளோ பெரிய கனமான ஆனாலும் இந்த கணக்கு போட்டோம்னா கணக்கு பிரகாரம் போடும்போது பேண்ட்டினுடைய அளவு கரெக்டாக வரும். தைச்சி பாருங்கள். இதை சந்தேகம் இருந்தால் தெளிவு பண்ணிக்கங்க.